கிருபையா பாதுகாக்கிற ஆண்டவருக்கு நன்றி சொல்றது தான் எழுப்புது. நம்ம திரும்ப சொல்றேன், தயவு செய்து சொல்றேன், ஜெபிக்காம நீங்க இருந்தீங்க சொன்னா இயேசு நல்லவன் கூட இல்லை. நான் திரும்ப சொல்றேன், ஜெபிக்காத மனுஷன் கூட கர்த்தர் இருக்க மாட்டார். ஜெபிக்காதவங்க கூட பரிசுத்த ஆவியை கிரியை செய்யவே மாட்டார். இந்த மாதிரி பாருங்க, 4வது வாரம் எல்லாரும் ரெஸ்ட். நேற்றுனா ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு பண்டிகை வச்சேன். முகரம் பிரியாணி ஞாபகம் தான் வரும். முகரம் பண்டிகை அவங்களாம் பாருங்க என்ன பண்ணாங்க, ஒரே அடிச்சுக்கிறாங்க, கையில் காலில் போட்டு ஆட்டி ஆட்டி அடிச்சுக்கணும் ஒரே பண்ணிட்டு. அதனால நல்லா கவனிங்க. காலையில் எழுந்து தேவ சமூகத்தில் தேவனோடு உறவாடுங்க. முதல்ல மனுஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி கர்த்தரோடு உறவாடி வேதத்தை வாசித்து வேதத்தை தியானம் பண்ணி அப்படி இருந்தால் தான் நமக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதல் உண்டு பண்ணும். தனிப்பட்ட மனுஷனோட வாழ்க்கையில் எழுப்புதல் தேசத்தை அசைக்கிறதா இருக்குது. தேசத்தை கலைக்கிறவங்கலாம் யாரும் கும்பலா போகணும். தனிப்பட்ட வேதனை ஜான் நாக்ஸி ஜெபம் பண்ணார், என் தேசத்தை அசையும் ஆண்டவர், தேசம் அசைக்கப்படட்டும். கர்த்தர் அசைத்தார் தேசத்தை. அதனால தயவு செய்து சொல்றேன், ஜெபிக்கிற தேவ பிள்ளையா ஒவ்வொரு வாரமும் சபையை விட்டு விடாதபடிக்கு நாம் வருவோம். கர்த்தர் ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறோம். விலைக்கே சொல்லுவோமா? 64 சங்கீதம் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சாட்சி நம்மத்தில் இருக்குது. நம்மளும் வாரம் சொல்றது சாட்சி. தலை வலிக்குது, வயிறு வலிக்குது, கை காலெல்லாம் வலிக்குது, அது எல்லாருக்கும் வலிக்கும், சாதனை வரைக்கும் இருக்கும். ஆனால்